ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 20 முதல் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ஜென்ம சனி காலம். ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி காலம். ஆனால் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்வார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் 2026 ஜூன் வரையும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரம் தான் பயணம் செய்கிறார். சரி, இந்த சனி பகவான் ராசிக்குள்ள தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபாதிபதி, மேலும் விரையாதிபதி. அப்போ லாபாதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அதே போல இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். ஜனவரி 20ஆம் தேதி முதல் லாபாதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது பாருங்க, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மன அழுத்தம், இப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம சனியில் நிறைய மன அழுத்தம்ங்கிறது இருக்கும். ஆனால் சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த மன அழுத்தம் குறையிற மாதிரி தெரியும். மேலும் விரையாதிபதி பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு விரையாதிபதி. அப்போ நிறைய பேருக்கு பாருங்க சுப செலவுகளை கொடுப்பார். ஏன்னா குரு வீடுங்கிறதுனால, குரு பகவான் இயற்கை சுபருங்கிறதுனால ஒரு இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், இது போன்ற சுப செலவுகளை நீங்கள் பார்க்க முடியும் விரையாதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, சனி பகவான் ராசிக்குள்ள சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது பாருங்க, உங்களுக்கு அவர் லாபாதிபதிங்கிறதுனால கண்டிப்பாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, சொந்த தொழில் செய்கிறீங்க, அதில் லாபத்தை பார்க்க முடியும், அதில் உள்ள கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சனி பகவான் 2வது சுற்றாக இருப்பார். பொதுவாக 2வது சுற்று பொங்கு சனி. பொதுவாக நிறைய பேர் 7 சனியில் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு சென்றிருக்காங்க. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2வது சுற்று பொங்கு சனிக்காரங்களுக்கெல்லாம் பாருங்க, வாழ்க்கையில் மாற்றங்கிறது கட்டாயம் இருக்கும், முன்னேற்றங்கிறது கட்டாயம் இருக்கும். சனி கர்மக்காரகன், அவர் ராசிக்குள்ள பயணம் செய்யும் பொழுது இதுக்கு முன்னால நம்முடைய முன்னோர்கள் நீங்க செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை தருவார். பொதுவாக ஜென்மசனி காலகட்டத்தில் தான் நிறைய பேர் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும், விஷச்சுரங்கள்லாம் வரும். ஒரு சிலர் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிடுவாங்க. ஒன்று ஆள் இளைப்பாயிடுவாங்க, இல்லைன்னா குண்டாயிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உடலில் ஒரு மாற்றம், எண்ணங்களில் ஒரு மாற்றம், இதெல்லாம் கொடுப்பார் சனி பகவான். அதே போல் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்ம சொந்தக்காரங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களை பற்றிய பொய்ப்புரளிங்கிறது நிறைய கிளம்பும், அதை பற்றி கவலை கொள்ளக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், நிறைய போட்டிகள் இருக்கும். நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலைப்பளு இருக்கும், அலைச்சல் இருக்கும், நிறைய பேருக்கு இடமாற்றங்கள்ங்கிறது ஏற்படும். பாருங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஜென்ம சனியில் இடமாற்றங்கள்ங்கிறது ஏற்படும். அப்போ நீங்களா இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது. அதே போல் பாருங்க, உங்கள் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்ம சனி காலகட்டத்தில் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேச்சை குறைக்கணும் மீன ராசிக்காரர்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில். மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் பாருங்க, ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும். இந்த மே மாதம் 20ஆம் தேதி வரையும் பாருங்க, உங்களுக்கு சனி சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க மீன ராசிக்காரர்களுக்கு. மேலும் ஜென்மசனியில் தான் நிறைய பேர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கெல்லாம் சென்றிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஏன்னா சனி உழைப்புக்கு காரணம் உள்ள கிரகம். யாரெல்லாம் கடுமையாக வாழ்க்கையில் உழைக்கிறீங்களோ, உழைப்பை நம்பியிருக்கீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு 100% சொல்லலாம்.
அப்போ உழைக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு. ஏன் அப்படின்னா சனி பகவானே உழைப்புக்கு காரகன். அப்போ மீனராசிக்காரர்கள் யாரெல்லாம் உழைப்பை நம்பி ஓடுறீங்களோ அவங்களுக்கு இது அதிர்ஷ்ட காலம். சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் ஒரு அலைச்சல், வேலைப்பளு, தேவையில்லாத இடமாற்றங்கள் இதெல்லாம் வழக்கமாக இருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானும் தற்போது சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்யலை. அவர் கேந்திரத்தில் இருக்கிறார், 4ஆம் இடத்துல. நிறைய பேருக்கு கௌரவ பிரச்சனைகள் வரும், தாயாருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், அதே போல் வேலையில் குழப்பத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன ஒரு விஷயம்னா சொத்து வகையில் தீராத சில பிரச்சனைகளுக்கு ஒரு சிலருக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலையும் பாருங்கள் பிரச்சனையை கொடுக்கும் 4ஆம் இடத்துல குரு சொந்த இடத்துல பயணிப்பது. அதே போல் 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார். ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம். அவர் செலவு ஸ்தானத்தில் பாருங்கள் பயணம் செய்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு. அப்போ கட்டுக்கடங்காத செலவுகளை கொடுப்பார் மீனராசிக்காரர்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருப்பது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும். 12ஆம் இடம் கட்டில் ஸ்தானம், கணவன் மனைவி உறவை தடுக்கும் 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது. நிறைய பேருக்கு வழக்கு மூலம் செலவுகள், அதே போல் வெளிநாடு போய் அங்கே ஏதாவது சில சிரமங்கள் இதெல்லாம் பாருங்கள் 12ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுப்பார். முக்கியமாக பாருங்கள் பெருஞ்செலவுகளை கொடுப்பார். தண்ட செலவு, மருத்துவ செலவு, யாராவது உங்களை ஏமாத்துறது, இது போன்ற செலவுகள் வருங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ இரவு நேர பணிகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இந்த காலகட்டத்தில் நைட் ஷிஃப்ட் தான் அதிகமாக இருக்கும். அதனால் 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிற வரையும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு ராகு 12ஆம் இடத்துல இருப்பார். அதனால் செலவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போடுங்க. 12ஆம் இடத்துல ராகு சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது. அதே போல் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார், மன தைரியத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்துல கேது பாருங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சியில் வெற்றியை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். வழக்கு இருந்தால் அதை சாதகமாக முடிகிற அளவுக்கு பாருங்கள் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அப்போ பாருங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு தடுத்தாலும் ஒரு கிரகம் கொடுக்குது. அப்போ அது நல்லதுங்க. இந்த 12ல் இருக்கிற ராகுவால் பாருங்கள் நிறைய செலவுகள் வரும். செலவுகள் விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள். ஆனால் ஜென்மசனி பாருங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுப்பார் இந்த ஜென்மசனியில். ஆனால் போராட்டம் இருக்கும், உடம்பு அசதி இருக்கும், சோம்பல் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் பாருங்கள் ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையை தரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உடம்பு அசதி, சோம்பல் இதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் தான் முயற்சி பண்ணி நல்லா படிக்கணும். நிறைய பேருக்கு பாருங்கள் படிப்பில் தடை, படிக்க முடியாத சூழ்நிலை, இது எல்லாமே ஜென்மசனியில் தான் கொடுக்குங்க. அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும் ரொம்ப விழிப்பாக, ரொம்ப முழு முயற்சியோடு இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டால் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பாருங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா நிறைய அசதி, சோம்பல், உடம்பு வலி, நிறைய பேருக்கு டைபாய்டு, டெங்கு இது மாதிரி விஷச்சுரங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்கும். அதனால் படிப்பில் முழு கவனம் செலுத்துனுங்க மீன ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் இன்னும் 1.5 வருடத்திற்கு. மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி 2ஆவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலை உண்டு. சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ள சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.